நோவா தாத்தா பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு சொல்லட்டா. நோவா தாத்தா கதை வந்து கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நோவா தாத்தா என்ன பண்ணாரு, ஒரு பேலை ஒண்ணு கட்டினார். தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். பைபிளும் அவர் எப்படி தெரியுமா டிஸ்கிரைப் பண்ணுது, தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார், அப்படியே செய்து முடித்தார். அப்படிதான் பைபிள் அவரை டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. சரி, இதுல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நோவா தாத்தா எங்கேயுமே பேசவே இல்ல. பேலை கட்டும் போதோ, பேலை கட்டி முடிக்கும் போதோ, மழை வரும் போதோ, மழை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நோவா பேசினதா பைபிள்ல இல்லவே இல்ல. அவ்வளவு பெரிய பொறுப்பை வந்து ஆண்டவர் நோவா தாத்தா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நோவா எதுலயாவது பேசினார்னு பார்த்தா அதுல இல்லவே இல்ல. அவர் எங்க பேசினாருன்னு தெரியுமா இருக்கு, ஒரு குடும்ப இன்சிடென்ட் நடக்கு, ஒரு ஃபேமிலி இன்சிடென்ட் நடக்கு. அதுல தான் ஒருத்தரை சபிச்சுட்டு 2 பேரை ஆசீர்வதிக்காரு. அதுதான் அவர் பேசின வார்த்தை அந்த பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அவரு வாதம் பண்ணல, குறை சொல்லல, கேள்வி கேட்கல, சொன்னதை அப்படியே செஞ்சிட்டாரு தாத்தா. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, நோவா தாத்தா வந்து தன்னோட விசுவாசத்தை வந்து வார்த்தையால நிரூபிக்கவே இல்லை, கீழ்ப்படிஞ்சு அதை அவர் செஞ்சு காமிச்சாரு. நிறைய நேரத்துல தேவன் வந்து நம்மளோட பேச்சை விட நம்மளோட கீழ்ப்படிதலை தான் ரொம்ப அதிகமா அவர் பாக்குறாரு. அந்த கீழ்ப்படிதல் தான் எப்படி நோவாவோட குடும்பத்தை பாதுகாத்ததோ நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கும்.